வணக்கம். குறள் 1032. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு குறள் எழுதியிருக்காரு. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்லி குறள். அதுக்கு பொருள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்துருவோம். உழவு தொழில் செய்யும் வலிமையில் இல்லாது பிற தொழில் செய்கின்றவரையும் தாங்குவதால் உழவர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருள் எழுதியிருக்காரு. உழவு தொழில் செய்யும் வலிமை, அந்த உழவு தொழில் செய்யறதுக்கு வலிமை இல்லாது பிற தொழில் செய்கின்றவரையும் தாங்குவதால் உழவர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர் அப்படின்னு சொல்லி இந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. குறள் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்றது குறள். பொருள் என்ன எழுதியிருக்காருன்னா, உழவு தொழில் செய்யும் வலிமை இல்லாது, உழவு தொழில் செய்யறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லாது, வலிமை இல்லாதுன்னா சக்தி இல்லாது பிற தொழில் செய்கின்றவரையும், பிற என்னென்ன வேலை, மற்ற எல்லா வேலையும், எலக்ட்ரிக் வேலையா இருக்கட்டும், இரும்பு வேலையா இருக்கட்டும், தச்சு வேலை, என்னென்ன தொழிலெல்லாம் இருக்குதோ அந்த தொழில் பிற தொழில்ன்றாங்க. பிற தொழில் செய்கின்றவரையும் தாங்குவதால் உழவர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர். இவங்களை எல்லாம் சேர்த்து யாரு தாங்குறாங்கன்னா உழவர்கள் தான் தாங்குறாங்க அப்படின்னு சொல்லுறதுனால தாங்குவதால் உழவர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர். அச்சாணின்னா முக்கியமான ஒரு அச்சாணி போன்றவர், அவங்க தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அச்சாணி போன்றவர் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது உழவு தொழில் செய்யும் வலிமை இல்லாது, உழவு தொழில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, வலிமையும் இருக்காது, அப்படிப்பட்ட பிற தொழில் செய்கின்றவரையும் தாங்குவதால் உழவர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர் அப்படின்னு சொல்லி இந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. இந்த குறள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.